ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்க போகுது பார்ப்போமா? 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர், பைல் நம்பர் 2 ப்ளூ கலர், பைல் நம்பர் 3 ரெட் கலர். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 பைல் சூஸ் பண்ணுறனாலும் எஸ், மோர் தென் 1 பைல் எஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ரெண்டு கார்டு வந்திருக்கு. You got swimming stream. Okay. See, உங்களோட ஃபியூச்சர் லைஃப் பைல் நம்பர் 1. இப்போ மேஜராக ஏதாவது ஒரு அப்டிக்கல் ஃபேஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேருந்தும் வெளியே வருவீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபியூச்சர் லைஃப் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு இப்போ கரண்ட்லி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி இருக்கவே இருக்காது. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மட்டும் கிடையாது, நீங்களுமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. அண்ட் உங்கள் எனர்ஜி வைஸும் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஹை எனர்ஜி இருக்கும் ஃபியூச்சரில். நீங்கள் வந்துட்டு சொந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, சொந்தமாக வீடு வாங்கணும், நானாக ஏர்ன் பண்ணி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், சொந்தமாக எதுவுமே செய்யணும் பண்ணுவீங்க. ஒரு பிஸ்னஸ் கோல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக இருப்பீங்க. ஸோ வெரி பவர்ஃபுல். அண்ட் உங்கள் நேம் அண்ட் ஃபேம் எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் நேம் அண்ட் ஃபேம் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களோட மோஸ்ட்லி உங்கள் கெரியர் வைஸில் தான் வரும். நீங்கள் கெரியரில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஷைன் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நேம் அண்ட் ஃபேம் இருக்கும். அண்ட் யூனோ உங்களோட ஆரா வைஸ் பார்க்குறப்போ சரி, ரொம்ப வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ்னஸ் ஹெவியாக இருக்கும். அதாவது ஆப்போசிட் பர்சன் இல்லை, நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடமே வந்துட்டு உங்களை நோட் பண்ணும். அந்த ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு எனர்ஜி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக க்ளோ ஆவீங்க. எஸ்பெஷலி உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ்லையுமே வந்துட்டு மாற்றங்களை பார்க்கலாம். நல்ல சேஞ்சாக இருப்பீங்க. நல்ல ஒரு ஒரு எனர்ஜி ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்கும் காமிக்குது. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி சாஃப்ட் கேரக்டர் தான், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். பட் ஆனால் உங்கள் ஃபியூச்சரில் பார்க்குறப்போ வந்துட்டு வெரி போல்டு. இன்ஃபேக்ட் வந்து உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே உங்ககிட்ட பேச யோசிப்பாங்க. இப்போ யாரெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ நாளைக்கு அவங்க உங்ககிட்ட பேச யோசிக்கிற அளவுக்கு உங்கள் ஃபியூச்சர் இருக்கும். அந்த growth அப்படிங்கிறது இப்போ யாரெல்லாம் உங்களை வந்துட்டு கேவலமாக பேசுகிறாங்களோ, உங்களோட மதிப்பு, உங்கள் வேல்யூ, உங்களோட ஒர்த்து தெரியாமல் வந்துட்டு உங்களை டான் பண்ணுறாங்களோ அவங்க ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபேக்ட் அந்த ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு தாட், ஒரு வெறி கூட மனசில் இருக்கு உங்களுக்கு. அந்த இப்போ வந்துட்டு உங்களுக்கு எஸ் சக்ஸஸ் ஆகணும், சாதிக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் தடைகள் இப்போ அதிகமாக வந்துட்டு காமிக்குது. நீங்கள் அந்த தடைகள்ல இருந்து வெளியே வருவீங்க பார்த்தீங்களா? யாராலையும் நிப்பாட்ட முடியாது உங்களை. நோபடி கேன் ஸ்டாப் யூ. இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த ஒரு வருஷமே ஏதோ புதுசாக ஒரு பிகினிங். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளரே உங்கள் ஃபியூச்சர் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பேசிக், ஏதோ ஒரு ஃபவுண்டேஷனை செட் பண்ணிடுவீங்க.
இந்த இயர் எண்டில் இருந்தெல்லாம் வந்து மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். எஸ்பெஷலி நெக்ஸ்ட் இயருமே வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ், அடுத்தடுத்து growth இருக்கும். growth வந்துட்டு ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, அந்த ஒரு ஃபைட்டிங், அந்த ஒரு இன்னர் ஃபயர், சாதிக்கணுங்கிற அந்த ஃபயர் உங்களுக்குள்ளே இருக்குதான். ஆனால் தடுக்கிறது ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் தான். அந்த பிளாக்கேஜ் கண்டிப்பாக விலகிறப்போ உங்களை இதை செய்யாதீங்கன்னு யாராவது சொன்னால் கூட நீங்கள் வீம்புக்குன்னே செஞ்சுட்டு வருவீங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். ரிஸ்க் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கும் உங்களுக்கு ஃபேவராக வரும் ஃப்யூச்சரில். அண்ட் உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மதிப்பாங்க. அண்ட் நீங்கள் சிங்கிளாக இப்போ இருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறப்போ எஸ் மேரேஜ், உங்களோட அந்த மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த தடைகளே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த தடைகள் விலகிடும். இப்போ இருக்கிற என்ன பிளாக்கேஜஸோ அது கல்யாணத்துக்கு அப்புறம் விலகும். இப்போ சப்போர்ட்டே கிடைக்கல, நானே எல்லாம் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு பேக் போனா யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் பார்ட்னர் அண்ட் பார்ட்னரோட ஃபேமிலி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஷைனாக டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறுறதுக்கு சம்வேர் எய்தர் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ உங்களோட பார்ட்னர் அண்ட் அவங்க ஃபேமிலி சைடில் வந்துட்டு அந்த சப்போர்ட், அந்த பாண்டிங்கிறது இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் உங்களால் அனுபவிக்க முடியலன்னு ஏங்குறீங்களோ அதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் அது உங்கள் ஹார்ட் ஒர்க் மூலயமா தான் கிடைக்கும். சரி, நீங்கள் வந்து உங்களோட ஜெனரேஷனுக்கு ஏதாவது உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையாவது செய்வீங்க, நல்ல விஷயங்கள் செய்வீங்க, நல்ல ஒரு நேம் ஃபேம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு நல்லபடியாக எடுத்து அது உங்களோட வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு அந்த பேர் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இப்போ வாழ்க்கை மாறலையே, இப்படியே போகுதே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் கேள்வி கேட்கவே கேட்காதீங்க. பிகாஸ் ஆல் ஆஃப் அ சடன் உங்கள் லைஃப் மாறும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே பாசிட்டிவ். நீங்கள் கரெக்டான ஜேர்னியில் தான் இருக்கீங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த தடைகள் கொஞ்சம் ஒரு ஒரு டெம்பரவரி செட்பேக் தான், பட் ஆனால் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பீரியடில் ஃபியூச்சர் இஸ் கிரேட் பைல் நம்பர் 1க்கு. பட் ஆனால் வந்து அந்த லவ் எனர்ஜி தான் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆனால் அந்த லவ் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பிளாக்கேஜாக ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். இப்போயும் நீங்கள் வந்து வெறும் இப்போது லவ்வுக்காக, அஃபெக்ஷனுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ ஏங்குறீங்களோ பைல் நம்பர் 1, ஃப்யூச்சரில் உங்ககிட்ட நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, லவ் கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அந்த ஒரு லவ் எனர்ஜி வந்துட்டு ஃப்யூச்சர்லேயும் சரி இப்பயும் சரி உங்களால் ரிசீவ் பண்ணுறதுல கஷ்டம் வந்துடும். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் லவ். ஹார்ட் சக்கரா ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த லவ் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேஷனேட்டாக இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, பட் வேர் இஸ் அ லவ்? ஓகேவா? ஸோ அந்த லவ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஃபுல் ஆஃப் ஃபயர் எனர்ஜி தான் தெரியுதே தவிர அந்த லவ் எனர்ஜியே காணோம். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு குவாய்ட் பர்சனாக, உங்களோட சரௌண்டிங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பீங்க. பட் லவ் அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ உங்கள் லவ்வுக்காக பீப்புள் ஏங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா ஃபியூச்சர் இஸ் வெரி குட் அண்ட் வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2, ஃபியூச்சர் லைஃப். Okay, foam hydration. Pile number 2. ஸோ பைல் நம்பர் 2ஓட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரில் வந்து லாட் ஆஃப் செல்ஃப் லவ் நல்லாவே தெரியுது. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு அந்த செல்ஃப் லவ் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பவுண்டரிஸை வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போது உங்களுக்கு செல்ஃப் லவ் இப்போ இருக்குதான், பட் ஆனால் அது ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு சில பேருக்கு செல்ஃப் லவ் இருக்குது,
பட் ஆனால் அது ஸ்ட்ராங்காக இல்லை, திடீர்னு அப்பப்போ தான் வந்துட்டு போகும் அந்த செல்ஃப் லவ். அதுவும் டெம்பரவரியாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்கள் ஃப்யூச்சரில் பயங்கரமாக செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாகவுமே வந்துட்டு இருக்கும். அண்ட் பீப்புள் வந்துட்டு உங்களை ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களோட அந்த செல்ஃப் லவ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது ஒரு சிம்பிளாக இருப்பீங்க, நீட்டாக இருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல எந்த ட்ராமாஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்கூலாக போய் ஹேண்டில் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர்த்து நோட்டீஸ் பண்ண வைக்கும். ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக நீங்கள் ஃப்யூச்சரில் இருக்க ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்கள் ஆரா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில். ஓகே, அண்ட் நிறைய ஒரு ஸ்ட்ராங் பீஸ்ஃபுல்னஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. எதர் நீங்கள் வாட்டர் சைனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வாட்டர் ஜோடியாக் சைன் இருக்குல்ல, ஸோ அவங்களோட ஒரு சப்போர்ட் ஹெல்ப் அது வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஸ்ட்ராங் ஃபீமேல் காடஸ், அவங்களோட ஒரு பிளெஸ்ஸிங் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் டைரக்டாகவே வந்துட்டு கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுவீங்க, இன்ஃபேக்ட் நீங்கள் டிவைனோட கனெக்ட் பண்ணுவீங்க. பட் த வே நீங்கள் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதமுமே வந்துட்டு நார்மலாக இருக்காது. ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்துக்கும் வேல்யூஸ் இருக்கும். See, pile number 2, எமோஷன்ஸ் நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இந்த கார்டை பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உங்களோட அப்பியரன்சஸ் வைஸ்லுமே வந்துட்டு மதிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பிள், நீட், இந்த கூல் டைப் ஆஃப் பர்சனாக இருப்பீங்க. அது வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயமாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் லைஃபையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேங்க. நிறைய லெட்கோ கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட் இருக்கும். கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட் ரொம்பவே இருக்கும். அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரீடம் எனக்கு தெரியுது ஃப்யூச்சரில். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க நீங்கள் க்ளோ அண்ட் ஷைன் ஆகிறதுக்கு. பிகாஸ் உங்களுக்கு வந்து காடஸோட ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனுங்கிறதுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷனுமே இருக்கும். நீங்கள் வந்து உங்களால் ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஸ்பிரிச்சுவல் சைடில் இருக்கிற பிளெஸிங்ஸை டைரெக்டாகவே ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் இன்ட்யூஷன், உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு குவைட் பாப்புலர் பர்சனாக இருப்பீங்க. உங்களோட இன்ட்யூஷன் கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகும். ஓகேங்களா? அண்ட் லாட் ஆஃப் லவ். அண்ட் உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே ஒரு அப்சஷனாக இருப்பாங்க, ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க. அதாவது ஒரு சில விஷயங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் அண்ட் ஒரு அப்சஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ட்னர் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஃபேவரேட். ஹைட்ரேஷன். உங்களுக்கு வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிவைனோட இட் லுக் லைக் அ மெஜிஷியன் ஃபார் மீ. மெஜிஷியன் மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரு டிவைனோட அந்த டைரக்ட் பிளெஸிங் ஆக்சஸ் பண்ண நீங்க ஒரு சில விஷயங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல. இப்போ நீங்க பைல் நம்பர் 2 நீங்க ஒரு மேனிஃபெஸ்டரா இருக்கலாம். உங்களுக்கு டெய்லி லைஃப்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். அதை நீங்க கரெக்டா முறையா பண்ண நீங்கள் உங்கள் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட டைரெக்டாக கேட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் சம் பீப்புளுக்கு நீங்கள் ஒரு மிஸ்டரியாகவுமே இருப்பீங்க. அண்ட் சம் பீப்புளுக்கு நீங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இன்னைக்கு வந்துட்டு இப்போது நீங்கள் நிறைய பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணலைன்னாலுமே ஃப்யூச்சரில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ ஃப்யூச்சர் இஸ் குட் ஆக்சுவலி. எனக்கு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது.
மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ஆசைப்படுறீங்க, ஏங்குறீங்க. அது எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் அட் அ டைமில் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். அப்போ போர் அடிச்சிடும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு லக்ஸுரி லைஃப்பை நீங்கள் விரும்புகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஃபாண்ட் ஆஃப் லக்ஸூரினஸ். அது ரொம்ப லக்ஸூரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட், அந்த ஆசைகள் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் அது எல்லாத்தையும் நீங்கள் அடையிறதுக்கு, ஈஸியாக அடையிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ், இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சில பேர் மேரீட்னா அவங்க சில்ட்ரனோட லைஃப்க்கு அப்புறம் நல்லாயிருக்கும், அவங்க க்ரோத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரேயர்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரேயர்ஸ், அந்த பாசிட்டிவ்னஸ் அண்ட் அந்த ஹீலிங் த்ரூ நேச்சர், நாட் வித் பீப்புள். புரியுதுங்களா? அதாவது ஹீலிங்கிறது செல்ஃப் ஹீலிங் அண்ட் நேச்சர் ரிலேட்டடான ஹீலிங் இருக்கணும். இப்போ எனக்கு இவங்க கிட்ட பேசுனா எனக்கு நல்லா இருக்கும், இவங்களை பார்த்தா எனக்கு நல்லா ஹீலிங், அப்படி கிடையாது. பட் கனெக்ட் மோர் வித் யூனிவர்ஸ் இன் நேச்சர். அதுதான் வந்து உங்களோட ஃபியூச்சரில் ஒரு கீ டு சக்ஸஸ். ஓகேங்களா? இன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லக்ஸுரினஸ்க்கு ஏங்குறவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சதுக்கப்புறம் சிம்பிள் வாழ்க்கையை வந்துட்டு, சிம்பிள் அண்ட் கூலான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுவீங்க. ஓகே, பைல் நம்பர் 2 வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு மெஜிஷியன் வைப் எனக்கு கொடுக்குது அண்ட் காடஸோட வைப் எனக்கு கொடுக்குது. ஸோ அது வந்துட்டு இட் இஸ் நாட் தட் ஈஸி. அது ஈஸி கிடையாது. நீங்கள் இப்போயிலிருந்தே அந்த ஸ்பிரிச்சுவல் சைடு, அந்த ஒரு பாசிட்டிவிட்டி சைடு அதிகமாக போக போக உங்கள் லைஃப்பில் மிராக்கிள்ஸை வந்துட்டு இன்னும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. மிராக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே இன் பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆல்சோ. ஓகேங்களா? பாசிட்டிவான மைண்ட் செட்லையுமே நீங்கள் இருங்க. அந்த அந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வாங்க இப்போலேருந்து. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து பார்க்கலாம். உங்களோட ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்குது பார்ப்போம். Dam Whirlpool. Okay. Pile number 3. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி அண்ட் வைப் ஒரு பவர் சம்திங் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுது. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஐ குட் ஸ்ட்ராங்லி ஃபீல் நீங்கள் ஒரு டிஃபிகல்ட் பர்சனாக இருக்க போகிறீங்க. யாராலையும் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட். அதாவது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் உங்களோட லைஃப்பில் பிஸி ஸ்கெடியூல் ஹையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். அதாவது உங்களோட இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு லைஃப்பில் கொஞ்சம் பிஸினஸ் அதிகமாக தெரியுது. எஸ்பெஷலி உங்களோட லைஃப் அண்ட் உங்களோட நேம் அண்ட் ஃபேம் அண்ட் உங்களோட இந்த கெரியர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. மோஸ்ட்லி ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. அண்ட் டிசைனிங் ஃபீல்டுலையுமே வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், ஜுவல்லரி டிசைனிங், இது மாதிரி டிசைனிங் ஃபீல்டில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, லாட் ஆஃப் ஐடியாஸ், எக்ஸ்பேன்ஷன், இது எல்லாமே வந்துட்டு ஒரு கீ ரோலாக இருக்க போகுது உங்களோட ஃப்யூச்சரில். அண்ட் இன்னைக்கு லோன்லினஸ்ஸாக தனிமையாக இருக்கக்கூடிய பைல் நம்பர் 3க்கு உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு உங்களோட சோஷியல் லைஃப் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் பார்க்கலாம். நல்ல கொஞ்சம் இன்னைக்கு 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஃபியூச்சரில் 5, 6, 10 அப்படி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கான அந்த ஒரு க்ரோத் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஹிடன் ஜெலசிஸ், ஒரு பிடிக்காதவங்க, ஹிடன் எனிமீஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. இருந்தால் கூட அவங்களோட ஒரு சில்லியான ஆக்ஷன்ஸ் எதுவுமே உங்களை பாதிக்காது. பிகாஸ் உங்களோட மைண்ட் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். உங்களோட மைண்ட் செட் ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா?
அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. மணி நிறைய அவங்களோட ஏர்னிங் வேஸ் நிறைய இருக்கும், நிறைய விதத்தில் வந்துட்டு ஏர்னிங்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கடவுளை வந்துட்டு ரொம்ப கும்பிடுவீங்க. அவங்க என்ன சொல்கிறது, அந்த டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டீங்க. அவ்வளோவுக்கு அவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ராங் மைண்ட் செட் அண்ட் ஸ்பிரிச்சுவலில் வந்துட்டு அதீத நம்பிக்கை இருக்கும். அண்ட் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டாகவுமே வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபியூச்சரில் பார்க்குறப்போ வந்துட்டு லக்கு வந்து நல்லா இருக்கும். லக்கு இந்த சென்ஸ் வந்துட்டு ஆஃபன் உங்களுக்கு அது வராது. ஒரு லக்கு திடீர்னு வந்தால் கூட அது உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஏதோ ஒரு லக் அண்ட் லக்ஸூரியான ஒரு ப்ராடக்ட்ஸ், லக்ஸூரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபியூச்சரில் வாங்குவீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சோர்ஸ் நல்லா இருக்கும், கெரியர் வைஸ் நல்லா இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஃபைட்டர் ஆல்சோ, அதாவது இப்போ வந்துட்டு ஒரு காம், இன்னசென்ட்டான, ஒரு சென்சிட்டிவான, எமோஷ்னலான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ஃபைட்டராக இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட ஜேர்னி இஸ் குட். நீங்கள் நேச்சுரலி உங்களோட ஒரிஜினல் ட்ரூ செல்ஃப் அண்ட் கேரக்டர் இஸ் குட். பட் உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா எமோஷ்னல், சென்சிட்டிவ் அண்ட் லவ் விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு அதிகமான கிவராகவும் இருக்கிறீங்க, அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போவுமே வந்துட்டு நீங்கள் டஃப்பான ஒரு பர்சன் தான். இப்போவுமே நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு லைஃப்பில் ஒரு க்ரோத்தை முன்னேற்றி கொண்டு போக முடியும். பட் ஆனால் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கான பிளாக்கேஜஸ், காரணங்கள் வந்துட்டு அந்த லவ் ட்ராமாஸ், லவ் சென்சிட்டிவிட்டி தான். பிகாஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ராப் ஆகிருக்கீங்க, அந்த ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல நான் யாரையும் வந்துட்டு பகிச்சிக்க முடியாது, யாரு கூடயும் சண்டை போட முடியாதுன்ற சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கான அந்த ரைட் டைம் கிடைக்கும். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்து ஒரு சில பேருக்கு அந்த ஒரு பிளாக்கேஜஸ் 100% வந்து விளைக்கிறோம். ஓகேங்களா? நீங்க நெக்ஸ்ட் இயரே வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட ஃபியூச்சர் ரிலேட்டடான அந்த ஒரு போல்டான ஒரு ஸ்டெப்பை வந்துட்டு எடுத்து வைப்பீங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவீங்க. உங்களுக்கான ஓன் ப்ரொடெக்ஷன் நீங்களே தான் இருப்பீங்க. இப்போவும் சரி, வரக்கூடிய டேஸ்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி. இன்ட்யூஷன் வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஒரு சில பேர் பிஸ்னஸ் அது பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி, இன்னும் நல்லா ரீச் ஆகலை, இல்லை எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற பிளானிங் இருக்குன்னா உங்களோட அந்த பிராண்ட் நேம் நல்ல ஒரு ரீச் ஆகும். அந்த பிராண்ட் நேம்க்கு நீங்கள் செய்கிற அந்த பிஸ்னஸ்க்கு மரியாதை இருக்கும். அண்ட் பீப்புள், கிளைண்ட்ஸ் எல்லாரும் கிடைப்பாங்க. அண்ட் அது நல்ல ஒரு க்ரோத் கிராஜுவலாக இருந்தால் கூட நல்ல பீப்புளோட மனசில் நல்ல ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு விஷயம் செய்வீங்க. நிறையா ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தான் நீங்கள். பட் அந்த ஒரு போல்ட்னஸ் இருந்தால் கூட நிறைய பீப்புளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, நிறைய பேரை படிக்க வைப்பீங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பீங்க. ஓகே? ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப்டர் பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் நீங்களே உங்களை வந்துட்டு ஒரு கிராண்டடாக எடுத்துக்கிறீங்க. நான்லாம் இதெல்லாம் போய் செய்வேனா, எனக்கு என்ன பார்த்துக்கவே எனக்கு டைம் இல்லை, நான் எங்கே போய் இதெல்லாம் செய்யறது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் தான் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 ஒரு இயருமே உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாக இருந்திருப்பீங்க. இப்போ வேற ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபியூச்சரில் மாற்றங்கள் கிராஜுவலாக வந்தாலும் சேஞ்சஸ் இருக்கு. ஓகே? அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே வந்துட்டு நல்லா இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பேன்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபியூச்சர் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. லைக் அப்படியே அப்சைட் டவுனா மாறுது. இது இப்போ யாரோட ஒரு கண்ட்ரோல்ல நீங்க வாழ்றீங்க, ஒரு சில பீப்புளோட சப்போர்ட்ல வாழ்றீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்க சப்போர்ட்ல 4 பேர் வாழ்வாங்க. உங்களுக்கு புரியுதா அந்த ஒரு சேஞ்சஸ் எப்படி வருதுன்னு? ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ட்ரஸ்ட் தட், அதை நம்புங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்கான மைண்ட் செட், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு ஆரம்பிங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.